வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் த எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 5 த ரேஸ் ஆஃப் எம்பையர்ஸ். லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் அன் எம்பையர், எம்பையர்னா என்ன, ஹவு டிட் எம்பையர் ரேஸ் அண்ட் ஷேப் இந்தியன் சிவிலைசேஷன். நம்மளோட இந்தியன் சிவிலைசேஷனில் எம்பையர்ஸ்லாம் வந்து எப்படி ரேஸ் ஆனாங்க, அவங்கள வந்துட்டு எப்படி ஷேப் பண்ணிக்கிட்டாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். Third one, what factors facilitated the transition from kingdoms to empires? என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு ஒரு கிங்டம்லேருந்து எம்பையர்ஸாக வந்து ட்ரான்சிஷன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. வாட் வாஸ் லைஃப் லைக் ஃப்ரம் த 6th to the 2nd century BCE, அதாவது 6th to 2nd century BCE வரைக்கும் அந்த லைஃப், அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருந்தது எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Bhavishya and Dhuru were thrilled. They had just activated their new device, Itihasa, a time machine, to travel to the past. Taking a clue from their history lesson, they decided to visit Padaliputra for their first journey. They knew it was about the same location as modern-day Patna. பவிஷ்யாவும் துருவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு இதிஹாசான்ற டைம் மிஷின் வந்து இருக்குது. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹிஸ்ட்ரி லெசனில் படித்த ஒரு க்ளூவை வச்சுட்டு அவங்க வந்துட்டு பாடலிபுத்ரான்ற பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மாடர்ன் டேயில் வந்து அது என்ன நேமில் இருக்குன்னா, அந்த பாடலிபுத்ரான்ற பிளேஸ் வந்து என்ன நேமில் இருக்குன்னா பாட்னான்ற பேரில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகலான்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. Landing on the outskirts of the great city, a little dizzy, they saw a girl talking to a person on horseback dressed in a strange cloth. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க லேண்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன வந்து அவங்க பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய சிட்டியில் வந்து போய் இறங்குறாங்க. அந்த மாதிரி இறங்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு லைட்டாக வந்து தலை சுத்தல், டெய்ஸினஸாக வந்து இருக்குது. அங்கே வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அந்த கேர்ள் வந்துட்டு ஒரு பர்சனோட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் கிளாத் வியர் பண்ணிவிட்டு ஹார்ஸோடைய பேக்கில் வந்துட்டு சிட் பண்ணிவிட்டு இருக்காரு. ஒரு குதிரைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் கூட அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. As he left, he turned to them and they asked for her name. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவங்க பவிஷ்யாவும் துருவும் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுடைய நேமை வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த அந்த கேர்ள் வந்து ரிப்ளை பண்ணுறா, மை நேம் இஸ் இரா, டாட்டர் ஆஃப் கன்ஹதாசா த அயன் ஸ்மித், வெல்கம் டு பாடலிபுத்ரா. அந்த கேர்ள் வந்து அவங்களுடைய நேம் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய பேர் ஈரான்னு சொல்கிறாங்க. கன்ஹதாசாவுடைய டாட்டர், அவங்க அப்பா என்னவா இருக்காருன்னா ஒரு அயன் ஸ்மித்தாக இருக்கிறாரு. தென் வந்துட்டு பாடலிபுத்ராவுக்கு துருவியும் பவிஷ்யாவையும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. கிளாட் டு மீட் யூ இரா, அவர் நேம்ஸ் ஆர் பவிஷ்யா அண்ட் துரு. இப்போ வந்துட்டு அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் நேம் வந்துட்டு பவிஷ்யா, அப்புறம் துருன்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கீப் யுவர் வாய்ஸ் டவுன், டு யூ see those soldiers marching past? They heading to battle against a neighboring kingdom that has been troubling us. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஷன்னு சொல்லிவிட்டு அவங்க வாய்ஸை வந்து மெல்லமாக பேச சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு வார்ன் பண்ணுறாங்க கொஞ்சம் ஸ்லோவாக பேச சொல்லி. அங்கே வந்து சோல்ஜர்ஸ்லாம் வந்து மார்ச்சிங் பாஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காகனா நெய்பரிங் கிங்டம் கூட வந்துட்டு பேட்டில் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நெய்பரிங் கிங்டம்க்கு அகைன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறதுக்காக மார்ச் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நெய்பரிங் கிங்டம் வந்து எங்களுக்கு வந்து ட்ரபிள் தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கிங் அவாய்ட்ஸ் வார் வென் ஹீ கேன், பட் ஹீ ஆல்சோ ப்ரொடெக்டட் ஹிஸ் பீப்புள் வென் நீடட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிங் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வாரை வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் வந்துட்டு பீப்புளுக்கு தேவை அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வார் பண்ணவும் ரெடியாகவும் இருக்காங்க. மை ஃபாதர் ஹெல்ப்ட் ஃபார்ஜ் மெனி ஆஃப் த ஸ்வாட் தே கேரி அண்ட் மை அங்கிள் இஸ் ஒன் ஆஃப் த சோல்ஜர் இன் த குரூப். ஐ ஜஸ்ட் கம் டு see him off and I don't know when he will return. ஸோ அவங்க ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்குக்கு வந்துட்டு நிறைய ஸ்வாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க கேரி பண்ணியிருக்க அந்த ஸ்வாடெல்லாம் அந்த இராவுடைய ஃபாதர் செஞ்சு கொடுத்த ஸ்வாட்ஸ் தான். அவங்க அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து இருக்கார், ஒன் ஆஃப் த சோல்ஜராக வந்து இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்து இவங்க வந்திருக்காங்க. திரும்ப அவர் எப்போ ரிட்டன் வருவாருன்ட்டு அவங்களுக்கு தெரியலன்னு இரா வந்து சொல்கிறாங்க.
The group watches as an impressive procession of soldiers crossed a sturdy drawbridge leading out of the city, some on horseback and the army chief on elephant back. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அங்கே நிறைய குரூப்பை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. இம்ப்ரெசிவ் ப்ரொசஷன் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போர் வீரர்கள்லாம் வந்து ப்ரொசஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்து அங்கே இருக்குது, ஸ்டடி ட்ராபிரிட்ஜ். அதாவது வந்து ஒரு ஸ்லோப்பியான இழுவை மாதிரி இருக்கிற ஒரு பிரிட்ஜ். தேவையானப்போ வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வந்து யாராவது நெய்பரிங் கிங்டம் வந்து சண்டை போட வராங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்களோட என்ட்ரியை தடுக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜை வந்து லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெளியில் போகணுன்னும் போது அந்த பிரிட்ஜை வந்துட்டு லேண்ட் பண்ணி அது மூலமாக போகலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அந்த பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹார்ஸ் பேக்கில் வந்து சிட் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஆஃப் த ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்டோடைய முதுகு மேலே உட்காந்துருக்காங்க. Then the three children crossed the same drawbridge to enter the city. What kind of bridge is this? Asked Bhavishya. And is it a river below? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் பிரிட்ஜை வந்துட்டு க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பவிஷ்யான்றவங்க கேட்குறாங்க, என்ன மாதிரியான பிரிட்ஜ் இது, இதுக்கு கீழே இருக்கிறது ரிவரான்னு சொல்லி கேட்குறாங்க. This bridge keeps us safe whenever there is a danger attack on the city, and no, it is not a river, it is a mouth. Once a drawbridge is lifted, it makes it more difficult to approach the fortification. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பவிஷ்யா கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ இரா வந்துட்டு பதில் சொல்கிறாங்க. இது வந்துட்டு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே அதாவது பிரிட்ஜு வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து டேஞ்சர் வந்து வருமோ அப்போ அந்த பிரிட்ஜை வந்து நாங்கள் லிஃப்ட் பண்ணி எடுத்துப்போம். தென் இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிவர் கிடையாது, இது ஒரு மவுட்னு சொல்கிறாங்க. மவுட்னா ஒரு பெரிய அகழி, பெரிய பள்ளம் மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய சிட்டியோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேலஸ், அந்த ராஜாவுடைய கிங்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அகலமான கால்வாய் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தமிழில் அகழின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மவுட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எனிமீஸ்லாம் அந்த ஃபார்ட்டிஃபிகேஷனை வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Can you see those hills and forests in the distance? They provide us with the timber, herbs and many other valuable resources. Elephant for the army are also captured from the forest and trained for the army. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் தெரிகிற ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி அந்த ஈரா வந்து கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு அவங்களுக்கு டிம்பர் கிடைக்குது, அதாவது பெரிய பெரிய மரக்கட்டைகள், ஹர்ப்ஸு, தென் நிறைய மதிப்புமிக்க பொருட்கள், வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து தான் கிடைக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்லேருந்து எலிஃபண்ட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்து அவங்க ஆர்மிக்காக ட்ரெயின் பண்ணியும் வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஓப்பனிங் இன் தட் ஹில்? ஆஸ்க் துரு. அங்கே இருக்க ஹில்லில் இருக்க அந்த ஓப்பனிங் என்னன்னு சொல்லி துரு வந்து கேட்குறாங்க. இட் இஸ் எ கேவ். அவர் கிங் இஸ் getting it carved out for a community of monks. I hope we can visit it when it is finished. ஸோ அங்கே இருக்கிறது அந்த மலையில் இருக்கிறது என்னன்னு சொல்லி துரு கேட்கும்போது அதுக்கு இரா பதில் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறது வந்து ஒரு கேவ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாங்க், துறவிகள் கூட்டம் வந்து, அதாவது குரூப் ஆஃப் மாங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறதுக்காக அவங்களுடைய கிங் வந்துட்டு அந்த மலையை வந்து கார்விங் பண்ணி குடஞ்சி எடுத்து ஒரு கேவ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. As they move through the Padaliputra, they take in his splendorous towering wooden ramps with watchtowers, majestic palaces and buildings, lively streets. Ira gestures towards the blustering market filled with the trades from distant land. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாடலிபுத்ரா வழியாக வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ச் டவர்ஸ், அதாவது வாட்ச் டவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அந்த வாட்ச் டவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹைட்டாகவும் மெஜஸ்டிக் பேலஸஸ் கிட்டேயும் தென் பில்டிங்ஸ் கிட்டேயும் வந்து அந்த மாதிரி வாட்ச் டவர்ஸ் வந்து இருக்குது. லைவ்லி ஸ்ட்ரீட்ஸ், அதாவது ரொம்ப பரபரப்பான ஸ்ட்ரீட்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. தென் உடன் ரேம்ஸும் வந்து பார்க்குறாங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரா வந்துட்டு அவங்கள வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நிறைய பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்த வந்து ட்ரேடு டிஸ்டன்ஸ் லேண்ட்லேருந்து, அதாவது வெளிநாடுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பரபரப்பான நகர மார்க்கெட்டுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. You must visit our main market before you leave. Our king welcome travelers from all over, so you will get silk from China, spices and gems from the south, fine cloth from different region. There is nothing you won't find in Padaliputra. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிங் வந்துட்டு ஃபார்லேண்ட்லேருந்து, அதாவது தூரதேசத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்துட்டு ட்ராவலர்ஸை வந்து வெல்கம் பண்ணுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கிற சில்க்கும், சைனாவில் இருக்கக்கூடிய சில்க்கு, தென் சவுத் ஏரியாவிலேருந்து, சவுத் இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பைசஸ், ஜெம்ஸ் எல்லாமும் கிடைக்கும். தென் ஃபைன் கிளாத், டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து ஃபைன் கிளாத்தை வந்துட்டு பாடலிபுத்திராவில் வந்து கிடைக்கும். இங்கே வந்து கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரா வந்து சொல்கிறாங்க. வாட் ஆர் தோஸ் பீப்புள் ஓவர் தேர் டூயிங் ஆஸ்க்டு துரு. அங்கே இருக்க பீப்புளெலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு துரு வந்து கேட்குறாங்க. ஹோ, தீஸ் ஆர் த ஸ்ட்ரீட் அக்ரோபேட்ஸ். தே பில்ட் த ஹியூமன் பிரமிட்ஸ், சிங் அண்ட் டான்ஸ் ஆர் ஆக்ட் இன் ஷார்ட் பிளேஸ் டு என்டர்டெயின் த பீப்புள். சம்டைம் தே பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிங். ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அக்ரோபேட்ஸ், அதாவது தெருக்கூத்து கலைஞர்கள் சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பிரமிடை வந்து பில்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா சிங் பண்ணியும் டான்ஸ் பண்ணியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமன் பிரமிடை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ப்ளே பண்ணிவிட்டு பீப்புளை வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்குக்கு முன்னாடியே இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி இரா வந்து சொல்கிறாங்க. யுவர் கிங் சவுண்ட் வெரி பவர்ஃபுல் ரிமார்க்டு பவிஷ்யா. டஸ் ஹீ ரூல் த ரீஜன் அரவுண்ட் த பாடலிபுத்ரா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிங் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த கிங்காக இருக்கார், பாடலிபுத்ராவை மட்டும்தான் அவர் வந்துட்டு ரூல் பண்ணுறாரான்னு சொல்லி பவிஷ்யா வந்து கேட்குறாங்க. மச் மோர் தென் தட் ஆன்சர்ட் இரா. அதை விட அதிகமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறாங்க இரா. ஹீ ரூல்டு ஓவர் எ வாஸ்ட் லேண்ட் ஃபார் பியாண்ட் திஸ் சிட்டி. ஹிஸ் அத்தாரிட்டி எக்ஸ்டெண்டட் ஓவர் மெனி வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் கிங்டம்ஸ். இரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை விட ரொம்ப அதிகம், இந்த பாடலிபுத்ரா ரீஜனை விட அதை விட ரொம்ப அதிகமான லேண்டை வந்துட்டு எங்கள் கிங் வந்து ரூல் பண்ணுறாரு. அவர் வந்து நிறைய வில்லேஜஸ், சிட்டிஸ், அது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்து போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. மை அங்கிள் டோல்ட் டு மீ தட் இட் டேக்ஸ் க்ளோஸ் டு 2 months ஆன் ஹார்ஸ் பேக் டு ரீச் த பார்டர் ஆஃப் த டெரிட்டரி. அதாவது எங்கள் அங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ஸ் மேலே ரைட் பண்ணி போனாலும் இந்த பார்டரை வந்து சுற்றி வரத்துக்கு 2 months கிட்ட ஆகும்னு சொல்லி எங்கள் அங்கிள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இரா சொல்கிறாங்க. தட் சவுண்ட் பிக்கர் தென் ஜஸ்ட் எ கிங்டம், வாட் டு யூ கால் இட். இது வந்துட்டு ஒரு கிங்டமை விட பெருசாக இருக்கே, அதை வந்து நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் கால்ட் அன் எம்பையர். இரா ஸ்டார்டட் த எவிடென்ட் ப்ரைடு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் என்ன சொல்வோம்னா எம்பையர்னு சொல்வோம். இது வந்து ஒரு ராஜ்யத்தை கிங்டமை விட பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து எம்பையர்னு சொல்வோம்னு சொல்லி இரா வந்து ரொம்ப ப்ரைடாக சொல்கிறாங்க. What is an empire? The word empire comes from the Italian impremium, which means the supreme power. Simply put, an empire is the collection of smaller kingdom or territories over which powerful rule or group of rule expert power often after warring and war against the smaller kingdoms. ஸோ இது வந்துட்டு எம்பையர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பையர்ன்றது ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வேர்ட் தான் வந்து இம்ப்ரிமியம்ன்ற வேர்ட்லேருந்து வந்த ஒரு வேர்டு தான் வந்து எம்பையர்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன, அந்த எம்பையருக்கு என்ன மீனிங்னா சுப்ரீம் பவர், எல்லாத்த விட அதிகமான பவர் கொண்டவங்கன்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த எம்பையருக்கான மீனிங். ஸோ இதை வந்து சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு பவர்ஃபுல் ரூலர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்மாலர் கிங்டம், அதாவது வந்துட்டு ஸ்மாலர் கிங்டமோட கலெக்ஷனாக ஒருத்தவங்க வந்து ரூல் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து டெரிட்டரிஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் டெரிட்டரிஸ், இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோன்னா எம்பையர்னு சொல்வோம். ஸோ இது எப்படி வந்து அவங்க கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் கிங்டம் வந்து எப்படி வந்து அவங்க ஆக்குபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த வார் மூலமாக, அதாவது ஸ்மாலர் கிங்டமை வந்துட்டு வார் பண்ணி அதை வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மாலர் கிங்டம்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. அந்த ரூலருக்கு கீழே கொண்டு வந்துட்டு அவங்க ஒரு பிக் எம்பையராக வந்துட்டு ஃபார்ம் ஆகுறாங்க.
The smaller territories still had their own rules, but they were all tributaries to the emperor, who ruled the whole territory from a capital, usually a major center of economic and administrative power. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன டெரிட்டரியில் இருக்கவங்க அவங்களுடைய ஓன் பவர்லேயே தான் வந்து இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஓன் பவர் தான் வச்சு அவங்க வந்துட்டு ரூல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்பையருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள எம்பையரை வந்துட்டு சென்ட்ரலாக வச்சு அவங்களுக்கு கீழே வந்துட்டு இவங்க வந்துட்டு ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டாக்ஸஸ்லாம் பெய் பண்ணி வந்துட்டு ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மேஜர் சென்டர், அதாவது அந்த எம்பையர் தான் வந்து மேஜர் சென்டராக வந்து இருப்பார். அவங்களுக்கு கீழே இந்த ட்ரிபியூட்டரிஸ் ஸ்மால் கிங்டம்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இந்த எம்பையர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எல்லாமே யார்கிட்ட இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த எம்பையர்கிட்ட தான் வந்து இருக்கும். In ancients, the Sanskrit text word commonly used for the emperor made is clear. They included Samraj, meaning the lord of all or supreme ruler, Adi Raja or overlorded, and Rajadi Raja or king of king. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டில் வந்து இதை பற்றி கிளியராக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பையர்ன்ற வேர்டுக்கான மீனிங் வந்துட்டு சாம்ராஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம்ராஜ்க்கான மீனிங் என்னென்னா லார்ட் ஆஃப் ஆல் அப்படின்றது எல்லாருக்கும் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்குது. ஆதி ராஜான்ற ஒரு மீனிங், ஓவர்லோட் அப்படின்ற மீனிங். தென் ராஜாதி ராஜாதுனா ராஜாக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற மீனிங்கில் சான்ஸ்கிரிட்டில் இந்த மாதிரி நேமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In Indian history is full of empire. They roses expanded, lasted for a while, declined and disappeared. இங்கே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு எம்பையர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து ரைஸ் ஆனது, தென் அவங்களுடைய எம்பையர்ஸ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணது, தென் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆனது, டிக்ளைன் ஆகிட்டு ஃபுல்லாகவே டிஸப்பியர் ஆனது, இது எல்லாமே வந்து இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் த லாஸ்ட் எம்பையர் தட் ரூல்டு த சப்கான்டினென்ட் எக்ஸிட்டட் த லெஸ் தென் எ சென்ச்சுரி எகோ. ஒரு சென்ச்சுரி எகோ, 1 century எகோ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து த எம்பையர் வந்து இந்த சப்கான்டினென்ட் வந்து ரூல் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியும். பட் நவ் இஸ் நாட் தட் டைம் டு டெல் தட் ஸ்டோரி. இப்போ அதுக்கெலாம் வந்துட்டு சொல்கிறதுக்கான டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. We started that other end of time, so we may understood how the empire functioned in the distant past and how they deeply impacted in India's evolution at all level, political, economical, social and cultural. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி ரொம்ப தூரத்தில் இருந்தே வந்துட்டு எப்படி வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க, நம்மளுடைய இந்தியன் சொசைட்டியில் இருக்க எக்கனாமிக்கல், தென் கல்ச்சுரல், சோஷியல், பொலிட்டிக்கல், இது எல்லாமே வந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது மூலமாக வந்து இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எம்பையர்ஸோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். த எம்பரர் excrete the central authority over the emperors, tributaries, territories and kings. இந்த எம்பரர், அதாவது அந்த கிங் பேரரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய கிங்ஸு, டெரிட்டரிஸ், ட்ரிபியூட்டரிஸ் அந்த மாதிரி வந்து வச்சு அவங்க ஒரு சென்ட்ரலாக வந்து ஆக்ட் ஆகிருக்காங்க, சென்ட்ரல் அத்தாரிட்டியாக வந்து ஆக்ட் ஆகிருக்காங்க. அதோ எம்பையருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்பையர் வந்து ஒரு சென்ட்ரலாக இருந்துட்டு அவங்களுக்கு கீழே வந்துட்டு ட்ரிபியூட்டரிஸ், டெரிட்டரிஸ் அண்ட் கிங்ஸை வந்து அவங்களுக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் வந்து மெயின்டைன் அண்ட் ஆர்மி டு கீப் த ட்ரிபியூட்டரிஸ் ஸ்டேட்ஸ் அண்டர் கண்ட்ரோல், எக்ஸ்பேண்ட் த எம்பையர்ஸ் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் அவுட் சைட் அக்ரெஷன்ஸ். அதாவது வந்து ஃபஸ்ட் வந்து அதாவது ஆர்மியை வந்து எப்படி வந்து அவங்க பண்ணாங்க, நிறைய வந்துட்டு அந்த அவங்களுக்கு கீழே இருக்க ட்ரிபியூட்டரிஸ், கிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல், அவங்களுக்கு கீழே கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சைட் அக்ரிகேஷன்ஸ், அதாவது வெளியிலேருந்து வந்து அவங்கள யாரும் வந்து ஆக்கிரமிக்காமல் வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க.
ஸோ எல்லா சிற்றரசையும் அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாரும் வந்து ஆக்கிரமிக்காமல் இராணுவத்தில் வந்து ஒரு கண்ட்ரோலாக வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டில் சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ட் அண்ட் மெயின்டைன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் அஃபிஷியல் டு மேனேஜ் த டெரிட்டரிஸ், கலெக்ட் த டாக்ஸஸ், மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர் எக்ஸெட்ரா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு டாக்ஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க, லா அண்ட் ஆர்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் அவங்களுக்கு கீழே இருக்க ரீஜன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒன் மேக்ஸ் த லா, இஷ்யூ த கரன்சிஸ், வெயிட் அண்ட் மெஷர் த ரெகுலேட் த ட்ரேடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லாவை வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. தென் கரன்சிஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வெயிட்டு, அவங்களுடைய வெயிட்லாம் எப்படி போடுறாங்க, அவங்களுடைய மெஷர்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ரெகுலேட், அந்த ட்ரேடிங் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் அக்சஸ் டு ரிசோர்ஸஸ், மைன்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், மேன் பவர்ஸ். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. மைன்ஸு, ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு, தென் மேன் பவர் எல்லாத்தையும் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணியும் வச்சுக்கிறாங்க. Then fifth one, encourage the art, literature, religion, school of thought, center of learning. இதெல்லாம் அவங்க வந்து அந்த எம்பையர் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட், லிட்ரேச்சர், தென் ரிலீஜியன்ஸ், ஸ்கூல் ஆஃப் தாட், சென்டர் ஆஃப் லேர்னிங், இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. தென் சிக்ஸ்த் ஒன் மெயின்டைன் த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க், அதாவது ரோடு, ரிவர், சி நேவிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கம்யூனிகேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரேடு, பீப்புள் வெல்ஃபேர், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எம்பையர் வந்து மெயின்டைன் பண்ணி அவருடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிறாரு. இன் ரிட்டர்ன் ஆஃப் ட்ரிபியூட் அண்ட் லாயலிட்டி, எம்பையர் ஜென்ரலி அலௌட் த ரீஜனல் கிங் ஆர் சீஃப் டு கண்டினியூ டு கவர்ன் தேர் ஏரியாஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் வந்துட்டு அவர் வந்து ஒரு லாயலாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த எம்பையருக்கு லாயலாக இருந்தாருன்னா அவர் வந்துட்டு கண்டினியூவாக வந்து அந்த ஏரியாவை வந்துட்டு கவர்ன் பண்ணுறதுக்கு அந்த எம்பையர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரெயின்ட் ஆர்மிஸ் வேர் டெவலப்டு டு கான்கொயர் நெய்பரிங் கிங்டம்ஸ், மெயின்டைன் கண்ட்ரோல் ஓவர் தெம் அண்ட் டிஃபெண்ட் த எம்பையர்ஸ் பார்டர். ஸோ அந்த ஆர்மியில் இருக்கவங்களுடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸை வந்துட்டு கைப்பற்றுறதுலையும், அதே மாதிரி வந்துட்டு இராணுவத்தை வந்துட்டு அவங்க அந்த ஆர்மியை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதையும், தென் அந்த எம்பையரோடைய பார்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து மெயினாக இருக்கும். இந்த பிக்சரில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபோர்ட்டிஃபிகேஷன் செட்டில்மெண்ட் would be built in strategic places such as the empire's border. எம்பையர்ஸ் பார்டரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டிஃபிகேஷனாக என்னென்னா ஃபோர்த் லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம். பெரிய பெரிய வால்ஸோ இல்லைனா மவுத்தோ வந்து கட்டி அவங்களுடைய நெய்பரிங் கண்ட்ரி வந்து அவங்கக்கிட்ட வந்து ஆக்கிரமிக்காமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ட்டிஃபிகேஷன் செட்டில்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. டு எக்ஸ்பாண்ட் இன்டு அன் எம்பையர் கிங்டம் might first wage war against the neighboring territory as to conquer them. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு எம்பையர் வந்துட்டு அவங்களுடைய கிங்டம் வந்துட்டு பெருசு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அவங்க நெய்பரிங் டெரிட்டரிஸை வந்துட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வார் பண்ணி அதை வந்துட்டு ஆக்குப்பை பண்ணும்போது அவங்களுடைய கிங்டம் வந்துட்டு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. as that would give them control over precious resource apart from tax revenue from the trade. அதாவது இந்த ரூலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிவர்ஸு, தென் அவங்களுடைய ட்ரேட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸஸ் மூலமாக கிடைக்கிற மணி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிசோர்ஸஸ், ப்ரீஷியஸ் ரிசோர்ஸஸ் மூலமும் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலை வந்து காமிக்கிறது மூலமாக அவங்களுக்கு ரெவென்யூ வந்து அதிகமாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. With many smaller kingdoms warring for control, the one with access to stronger military power and surplus resources would eventually become the overloaded. அதாவது வந்து ஸ்மாலர் கிங்டம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்மி பவர், தென் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்காக எடுத்துக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரேட் ரூட்
and guild. Conducting military campaign, especially in the distant land, is not as simple as it might seem. Maintaining an army is a costly affair. Soldiers needed to be fed, clothes, equipped with weapons, and paid. Elephant horses needed to be cared for, roads on shipped have to be built, and so on. ஸோ ஒரு ட்ரேட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணோன்னா அது வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ட்ரேட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணோன்னா, டிஸ்டன்ஸ் லேண்டுக்கு வந்து போகணுன்னா அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மிலிட்ரி கம்பேரிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். அவங்களுக்கான காஸ்ட்லி அஃபேர்ஸ், சோல்ஜர்ஸ்க்கு தேவையான பொருட்கள், கிளாத், எக்யூப்மெண்ட், வெப்பன், அவங்களுக்கு தேவையான பேமெண்ட்டு, ஹார்சஸ், எலிஃபண்ட், இது எல்லாமே வந்துட்டு சப்ளை பண்ணோம். அவங்களுக்கு தேவையான ரோடு, ஷிப்பு, ஓவர்சீஸ் போகும்போது அவங்களுக்கு தேவையான ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ட்ரேடிங்க்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகும். அந்த ஆர்மி பர்சன்ஸ்க்கு தேவையான கிளாத்து, தென் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான வேஜஸ் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு செலவு வந்து அதிகமாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல் திஸ் ரெக்வயர்ட் கன்சிடரபிள் economic power, control over the workforce and access the resources. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய எக்கனாமிக் பவர் வந்துட்டு டெவலப் ஆகும். தென் அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸையும் வந்து அவங்களால அசஸ் பண்ணிக்க முடியும். We can now understand the economic activity, especially the production and trade, is one of the key to maintaining an empire, to ensuring the people welfare, the quality of the life which a good rulers should be considered with. Therefore, establish and controlling trade route all over the empire territory and beyond is a great importance. இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதுலேயும் வந்து ப்ரொடக்ஷன், ட்ரேட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எம்பையருக்கு தேவையான மெயினான கீஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் என்ஷூரிங் த பீப்புள் வெல்ஃபேர், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீப்புளோடைய வெல்ஃபேரை வந்து என்ஷூர் பண்ணோம், அவங்களுடைய குவாலிட்டியான லைஃப் வந்து என்ஷூர் பண்ணோம். இதெல்லாம் தான் வந்து ஒரு குட் ரூலருடைய ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய கிங்டம் வந்துட்டு எம்பையரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அந்த ட்ரேட் ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். தட் த வே குட் ட்ரேட் வில் க்ரோ இன் quantity and variety, and more trade means more income for the production and increase the tax collection for the ruler. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரேடு கூட்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் இதனால் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி அதிகமாகும் போது அவங்களுடைய இன்கமும் வந்துட்டு அதிகமாகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸஸ் வந்து ஜாஸ்தியாக வாங்கலாம். இதனால் அந்த ரூலர்ஸ்க்கு வந்துட்டு இன்கம் வந்து நிறைய கிடைக்கும். Returning to the case of ancient India, what would have been the trade good? அது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து ட்ரேடை வந்து குட்டாக வந்து வச்சுருந்தது. There is a plenty of evidence on it, at least both for the literature and archaeological excavation. Textiles, spices, agriculture products, luxury items such as gems and handicraft product, and various animals were among the main items of trade. ஸோ எதெல்லாம் வந்துட்டு மெயின் ஐட்டம்ஸ் ஆஃப் ட்ரேடில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், லக்ஸுரி ஐட்டம், டெக்ஸ்டைல்ஸ், ஜெர்ம்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட், வேரியஸ் அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஐட்டம்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் எது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் மூலமாகவும் அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மூலமாகவும் இதெல்லாம் வந்துட்டு ட்ரேடிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். All this brisk trade was not limited to India. Many Indian goods traveled towards the distant country by land or sea. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிஸியான ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸும் வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. த்ரூ த ரூட், அதாவது லேண்ட் மூலமாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சி மூலமாகவும் வந்து இவங்களுடைய ட்ரேடை வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. மோர் ஆஃபன் than not, trade were not just isolated individual carrying out their own business.
They soon understood the benefit of joining force to creating guilds were the power association of the trade, craftsmen, money lenders, agriculturists. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் ஐசோலேட்டடாக ட்ரேட் பண்ணாமல் அவங்களுக்கான ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அவங்க வந்து ஓன் பிஸ்னஸை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து கில்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாயினாக வந்து ஒர்க் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் அதிகம் சொல்லி அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த குரூப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கில்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கில்டுன்னா என்னென்னா பவர்ஃபுல் அசோசியேஷன் ஆஃப் ட்ரேட்ஸு, கிராஃப்ட்மேன்ஷிப், மணி லெண்டர்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ் இவங்களுடைய அசோசியேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கில்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஆஸ் ஃபார் த எவிடன்ஸ் ஷோஸ் எ கில்ட் ஹேட் a head and extensive offer who were supposed to have all kind of ethical qualities. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் வந்து இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எல்லா கைண்ட் ஆஃப் எத்திக்கல் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பை வந்துட்டு மேனேஜ் பண்ணோம். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எத்திக்கல் ஒழுங்கான பண்பு, அதாவது எத்திக்கல் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கணும். 2 things are made trade guild remarkable institution. The first, they brought together people who ended up being collaborators rather than the competitors, as they realized that sharing the resources and information on markets, supply and demand, workforce, etc. ஸோ இதில் வந்து 2 things வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடில் இருக்கவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பீப்புள்ஸை வந்துட்டு ஒன்றா கொண்டு வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து கொலாபரேட் பண்ணோம். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும், இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து சப்ளை பண்ணுறது, டிமாண்டை தெரிஞ்சுக்கிறது, தென் ஒர்க் ஃபோர்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the second one, ancient texts put it the cultivators, traders, herdsmen, money lenders and artisans have the authority to lay down the rules for their respective classes. In other words, the guild have the authority to create their own internal rules and the kings was not the interfere with them. Why should it the trade furnished? So second thing என்னன்னு பார்த்தீங்கன்னா ancient textல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்டிவேட்டர்ஸ், அந்த ப்ராடக்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறவங்க, ட்ரேட் பண்ணுறவங்க, அந்த நிறைய அனிமல்ஸை வந்து குரூப்பாக வச்சுருக்காங்க. ஹெட்ஸ்மேன், அதாவது அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணி சேல் பண்ணுறவங்க. தென் மணி லெண்டர்ஸ், அதுக்காக மணியை வந்துட்டு கொடுக்குறவங்க. ஆர்டிஷியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை வந்து லே டவுன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யார் வந்து கவனிச்சுப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த கில்டு வந்து கவனிச்சுப்பாங்க. அவங்களோட அசோசியேஷனில் கில்டு வந்துட்டு அட்டானமியாக இருப்பார். அவர் வந்துட்டு அவரே வந்துட்டு ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சுருப்பார். அந்த கில்டு வந்துட்டு ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதில் அவங்களுடைய ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கல்டிவேட்டர்ஸ், ட்ரேடர்ஸ், ஹெட்மேன்ஸ், மணி லெண்டர்ஸ், ஆர்டிஷியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு யார் கவர்ன் பண்ணுவாங்கன்னா கில்டு வந்துட்டு ஆட்டோனமியாக வந்து அவங்களுக்கான இன்டர்னல் ரூல்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து கிங் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. கில்ட் ஸ்ப்ரெட்டட் ஓவர் லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் என்டியூரிங் ஃபார் த சென்ச்சுரிஸ் ஈவன் ஆஃப்டர் தே ceased to exist formally. Their spreads continued influenced India's trade and business activities, sometimes even to this day. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கில்டு வந்து ஸ்ப்ரெட் ஓவர் லார்ஜ் பார்ட் இந்தியாவுடைய ஓவர் லார்ஜ் பார்ட் வரைக்கும் அதாவது வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாங்க. அதாவது நிறைய சென்ச்சுரி வரைக்கும் அவங்க வந்து இருந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்கள ஃபாலோ பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈவன் டுடேவும் வந்துட்டு அவங்களுடைய ட்ரேட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இருக்க பிஸ்னஸும் அந்த கில்டு ஃபார்ம் பண்ண ரூல்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இருக்குது. The institution of a guild provide an excellent example of self-organization ability of Indian society. ஸோ அந்த கில்டு ப்ரொவைட் பண்ணது என்ன வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃப் ஆர்கனைசேஷன் எபிலிட்டி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. The ancient village unit with its various committees and council provide the another
Indeed, and enlightening the rules would let people organize themselves and refrain from interfering the local institution work satisfactory. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் வில்லேஜஸில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு யூனிட் அண்ட் கமிட்டி கவுன்சில்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பீப்புள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரேடை வந்து பண்ணிவிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க்கை வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.